Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பரும் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. ரெண்டோட லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ 10th இங்கிலீஷ்க்கு ப்ரோஸ், போயம், பேராகிராஃப் இது எல்லாத்துலேயும் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு கொஷினையும் ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் 10th இங்கிலீஷில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? வித் ஆன்சரோடையே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆன்சரை நீங்கள் அப்படியே படித்து எழுதினாலே போதுமானது. ப்ரோஸ் 1 ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா, வாட் டிட் த யங் பேர்ட் டூ டு சீக் த அட்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ்? Why did the seagull fail to fly? What prompted the young seagull to fly finally? What made the young seagull go mad? How was the young seagull's first attempt to fly? Did the mother bird offer any food to the young bird? Why did the young bird utter a joyful scream? How did the parents support and encourage the young bird's brothers and sisters? What happened to the young seagull when it landed on the green sea? What was the first catch of the young seagull's older brother? சரியா? இந்த 10 கொஷின்ஸ் ப்ரோஸ் 1ல இம்பார்ட்டன்ட் ஆனது. நெக்ஸ்ட் ப்ரோஸ் 2, த நைட் த கோஸ்ட் காட் இன்ல பார்த்தீங்கன்னா, வாட் woke up the mother? Who were the narrator's neighbors? Why did Herman and the author slam the doors? Who used the zither and how? What did the Bardwells think when they heard the mother's shout? How did the cops manage to enter the locked house? What was the grandfather wearing? What did the narrator think the unusual sound was? இந்த 8 கொஷின்ஸும் ப்ரோஸ் 2ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ 2 ப்ரோஸும் சேர்த்து ஒரு 18 கொஷின்ஸ். இந்த 18 கொஷின்ஸை நல்லா தரவா படிச்சுக்கிறங்க. நெக்ஸ்ட் போயம்ல அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போயம் 1ல whom does the word me refer to? What kind of life does the poet want to lead? How is the way of life? How should be the journey of life? What kind of quest does the poet seek here? What is the poet's hope? Why do you think that the poet is not in a hurry? What should one not mourn for? What does the poet mean by the phrase in the dim past? Is the poet afraid of the future? Poem 2ல, what does the poet expect everyone to learn? What should we do when things go wrong sometimes? Where does the family live? Why do you think that street is named as Complaining Street? In which city do the Grumble family live? Where is the city located? What is beside them? What is their reaction to the sun or the rain? Are they pleased with anything? What is your opinion about the folks you meet down the street? What does the word gloomy mean here? What is the wisest thing that the poet suggests? What does the phrase to keep our feet from wandering mean? Why do they find everything amiss? சரியா? 2 போயமும் சேர்த்து 24 அப்ரிசியேஷன் கொஷின்ஸ். பொய்டிக் டிவைசஸ். இந்த பொய்டிக் டிவைசஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டான்ஸா பார்த்துக்கிறங்க. இது வந்து போயம் 2ல இருக்கக்கூடிய ஸ்டான்ஸா. அதுக்கப்புறம் இந்த ஸ்டான்ஸாவும் போயம் 2ல இருக்கக்கூடியது. இதுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் பார்த்துக்கிறங்க. அடுத்து இந்த ஸ்டான்ஸா வந்து போயம் 1 உடையது, லைஃப் போயம் உடையது. நெக்ஸ்ட் இது வந்து போயம் 2 தி கிரம்பிள் ஃபேமிலியோட. இது போயம் 1, இதுவும் போயம் 1. சரியா? இப்ப போயம் 1 வந்து உங்களுக்கு மெமரி போயம் அப்படின்றதுனால, அது மெமரி போயம்ல கேட்பாங்கன்றதுனால ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இந்த பொய்டிக் டிவைஸ் வந்து உங்களுக்கு கிரம்பிள் ஃபேமிலி செகண்ட் போயம்ல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? அதனால இதை ஃபுல்லாக நான் தரவா பார்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ் 1 ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு, போயம் 2 த கிரம்பிள் ஃபேமிலி, சப்ளிமெண்டரி 2 ஜிக்ஸாக். இதெல்லாம் வந்து முக்கியமான ப்ரோஸ், போயம் அண்ட் சப்ளிமெண்டரியினுடைய பேராகிராஃப்ஸ். இது கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து தரவா நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ ஒரு அஃபிஷியலான கொஷின் பேப்பர் பார்க்கலாம் நம்ம. இது பாருங்க, 2025 இந்த வருஷம் நடந்த ஒரு 10th இங்கிலீஷ்க்கான அஃபிஷியல் கொஷின் பேப்பர், கவர்மெண்ட் கொஷின் பேப்பரு. இதில் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு 1 மார்க் வந்து 8 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. சரியா? இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நாடு. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ்டு.
செகண்ட் ஒன் வந்து கேக்கிள். கேக்கிள் அப்படின்னா வந்து க்ரை. அடுத்த தேர்ட் ஒன் வந்து கியாஸ். கியாஸ்னா வந்து டிசார்டர். அடுத்தது இதுக்கு வந்து என்னது ஸ்வூப்டு அப்படின்னா வந்து நமக்கு. ஸோ இதுக்கு நான் ஆன்சர் சொல்றதை விட நீங்க ஆன்சர் சொல்லுங்க, அப்ப பார்ப்போம். சரியா? கமெண்ட்ல இந்த 8 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கும் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத மறக்காம ஆப்ஷன் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கரெக்டா, எத்தனை 1 மார்க் கரெக்டா சொல்றீங்க அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஸோ இதில் நமக்கு 3 சினானிம், 3 ஆன்டனிம், ஒரு ப்ளூரல் ஃபார்ம், அப்புறம் ஒரு டென்ஸ் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. 8க்கு நீங்க எத்தனை 1 மார்க் கரெக்டா இருக்கிறீங்கன்றத ஒரு பார்த்துக்கலாம். அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இந்த யங் சீகல் ஃபெயில் டு ஃப்ளை நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் ஹூ ஆர் த நரேட்டர்ஸ் நெய்பர்ஸ் நம்ம சொன்ன கொஸ்டின். இந்த 2 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. அதுக்கப்புறம் அப்ரிசியேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஒப்பீனியன், இது நாம சொன்ன இம்பார்ட்டன்ட் தான். வாட் இஸ் த வேர்ட் க்ளூமி நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் தான். வாட் கைண்ட் ஆஃப் குவெஸ்ட் நம்ம சொன்னது. வாட் இஸ் த பொயட்ஸ் ஹோப்பும் நம்ம சொன்னதான். அப்போ 2 அப்ரிசியேஷன்ஸுமே நம்ம கொடுத்ததுல இம்பார்ட்டன்ட்ல இருந்து தான் வந்திருக்குது. ஸோ இதுவும் அட்டன் பண்ணிடலாம். ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸும் அட்டன் பண்ணிடலாம். சரியா? இப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வாய்ஸ் தான் கேட்பாங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் தான் கேட்பாங்க. புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் கேட்பாங்க. புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் எக்ஸசைஸை நல்லா தரவாக பார்த்துக்கிறங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் கிராமர் வந்து எழுதிடலாம். அவர் ஆர்மி ஹேஸ் டெஃபீட்டட் த எனிமினா த எனிமி ஹேஸ் பீன் டெஃபீட்டட் பை அவர் ஆர்மி அப்படின்றது எழுதணும். சரியா? அதுக்கப்புறம் பங்க்சுவேட் த ஃபாலோயிங். இது வந்து உங்களுக்கு சப்ளிமெண்டரி 1ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. 16 வந்து ரீஅரேஞ்சு. இது வந்து புக்கில் உள்ளது தான். சரியா? புக்கில் உள்ளதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். பிசைட்ஸ் ஜெர்மன் ரூபன் ஸ்பீக்ஸ் 2 லாங்குவேஜஸ். அப்புறம் த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் லெட்ஜ். சரியா? நெக்ஸ்ட்டு ரோட் மேப் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படி எழுதணும்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா 2 ப்ரோஸ் கொடுத்து 1 கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அடுத்தது போயம் பேராகிராஃப் கிரம்பிள் ஃபேமிலி நம்ம சொன்னது கேட்டிருக்காங்க. அதே போல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அதில் பொய்டிக் டிவைஸ்மே செகண்ட் போயம்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் நோட்டீஸ் ரைட்டிங்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இது 2க்குமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், எப்படி வந்து ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்கு. ஸோ அதை வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மெமரி போயம் ஆப்வியஸாக நமக்கு ஃபஸ்ட்டு மெமரி போயம். சரியா? லைஃப். அதுக்கப்புறம் இப்போ சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் 2மே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லை, 2 கொடுத்து 1 எழுதுறது மாதிரி. சரியா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக ஈஸியாக வரும். நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தரவாக படிச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.